இப்போ மறுபடியும் உங்களுக்காக லாஸ்ட்டாக வந்துருக்கிறத ஃபஸ்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு போய் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிவை சொல்லுங்கள். கமெண்ட்டில் அப்போ தான் எனக்கு என்ன யார் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் எனக்கு ஜென்ரலாக புதுசாக வரவங்க டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்காக தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என்னென்ட்டு போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு வேறு பிளான் வச்சுருந்தேன். வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் நான் வச்சுருந்த வெளியே போகலாங்கிறது வேறு, இப்போ போகலாங்கிற வெளியே வேறு. சரி, ஓகே. உங்களுக்கு தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, சட்டையை மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேயா? ஹலோ அண்ட் வெல்கம் பேக். ஒரு நிமிஷம் மாட்டிக்கிறேன். இது மார்னிங் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக எம்மனா கேமரா ஸ்டாண்ட் பையில் இருந்துருக்கக்கூடாது. ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஏன்னா நான் ஃபுல்லாக நான் செஞ்சுட்டு இருந்தோம். காலைல தூங்கி என்ஜினிக்கு ஒரு டீம்ஸு காலைல வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க வீடு, நான் வீட்டுக்குள்ளே அப்படியே ட்ரெஸ்ஸு பறக்கும் எல்லாம். ஏன்னா காலைல எஞ்சி கிளம்பிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் வேலைக்கு பிஸியாக இருப்பாங்க. ஒரு 9 மார்னிங் மேலே வீடியோ எடுக்கலாம். அதாவது சரி, இது மார்னிங். ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சரி இப்போ மார்னிங் ஆகலாம், எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என் டே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பண்ணலான்னு நினச்சேன். பட் என்ன ஆகிப்போச்சு, அப்படியே ஆப்போசிட் ஆகி வேறு பிளான் ஆகிப்போச்சு. இப்போ வேறு எங்கேயும் வெளியே போகிறேன். அந்த வேணுமான்ட்டு வீடியோ போக பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பேசலான்னு வந்தோன்னா, நம்ம கண்டென்ட்டை இப்போ நம்ம ஷூட் பண்ண போகிறோம். பட் இப்போ நோ விளாக்ஸ், இட்ஸ் டைரக்ட் கண்டென்ட் விளாக் தான். என்னென்னா க்ளோஸ் வந்துக்கிறேன். அப்போ என்ன ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறுபடியும் அதுவே மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். நிறைய கண்டென்ட் எதுவும் இல்லைன்னு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலான்னு ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் கொஞ்சம் நம்ம சேனல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலிசம் அது இருக்கணும், எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கம் போல தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். நீங்கள் என்ன இந்த காணொலி மூலியமாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக எப்படி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் பிஜே பாரத் அப்படியா இருப்பேன். பிஜே ஏதோ ஓகே, உங்களுக்கு எப்படின்னா கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, நம்ம கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டிஸ் சொல்லிக்கிறேன். கம்யூனிட்டிஸ் நான் எதுக்கு இந்த கம்யூனிட்டிஸ் நேரில் பார்த்தது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்ததில்லை. இந்த வெளில தெரிகிற அளவுக்கு. வெளியே தெரிஞ்சால் எனக்கு ஒரு கம்யூனிட்டிஸ்னு யாரையாவது கூப்பிடணும்னு தோணுது. நேரில் ஒரு தடவை பார்க்கணும். அப்படி நேரில் பார்க்கணுன்னா முதல்ல அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கம்யூனிட்டிஸ்னு கூப்பிட முடியும். கம்யூனிட்டிஸ் என்னன்னு தெரியாதவங்க இந்த 85 பேருக்கு தவிர எல்லோரும் கேட்டுக்குவாங்க. புதுசாக வரவங்க அவங்க யாருன்னா, கம்யூனிட்டிஸ் என்ன பார்க்குற ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ் இருக்குங்களே, அவங்க எல்லாருமே நான் கம்யூனிட்டின்னு சொல்லுவேன். குரூப் ஆஃப் எல்லாருமே கம்யூனிட்டி. அதில் ஒரு ஆளும் கம்யூனிட்டிஸ். COMMUNITS கம்யூனிட்டிஸ். ஓகே, இதான் வேறு என்ன சொல்லலான்னு ஓகே. நம்ம இந்த இதை பெருசாக டெவலப் பண்ணோம். எனக்கு நிறைய ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு இது மீடியா. அதனால தான் எனக்கு இந்த யூடியூப் ஷோஸ் ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டிங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். அது பார்க்குறீங்களா, கேமரா ஆன் பண்ணி ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் ரெகுலராக பேசி இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன். முன்னெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் நான் குரூப்பாக போய்ட்டுலாம் உட்காந்து பேசினது கிடையாது. நான் இப்போ தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் நல்லா பேசுகிறான்னு தெரிஞ்சால் சொல்கிறேன். நான் நல்லா பேசுகிற காரணம் குரூப்பாக நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கல. குரூப்பாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா எப்படி நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல ஸ்பீடாக பேச ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தான். இந்த மாதிரி ஏன்னா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்து இருக்குது. ரொம்ப நிறைய விஷயம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. லேக் அடிக்கிறா இல்லைன்னு தெரில. யார்கிட்ட எனக்கு ஒப்பீனியன் கேட்டதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்ட வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே நண்பர்களே, ஓகே கம்யூனிட்டி நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா,
வெளியே போகிறோம், நம்ம ஒரு ஷூட் போகிறோம். ஷூட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு வந்து வெட்டிங் ஆல்பம் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட போயிட்டு நம்ம வெட்டிங் ஆல்பம் ஷூட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படி அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க போகிறோம். உங்களை கூப்பிட்டு போகலாங்கிறது தெரில, அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியுமாங்கிறது தெரில. ஸோ அதனால் பார்ப்போம், அதை முடிஞ்சால் காட்டுறேன் அந்த போர்ஷனை. இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்தோம்னா, நேற்று என்ன பற்றி பேசியிருப்போம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்னென்னு தெரியுங்களா? அதான் 3 மில்லியன் பேஜ் கொண்ட ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸ் கொண்ட ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டாப் சீக்ரெட் கிளாசிஃபைட் திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளில பேச்சாக பரவிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம எதுக்கு அதை இது பண்ணணும், ஒரு கடை இருக்கும், ஒரு கடை விட்டுறாங்க அப்பாடு. மைக் அழகில் இருக்கு, பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட் ஆகும். அதனால் இப்போ அடுத்து அவன் ஃப்ரெண்டு வருவான், அவங்களோட நம்ம ஷூட்டுக்கு வெளில போகணும். நான் ஷூட்டுக்கு வெளில போவேன், நீங்கள் வந்து தெரில. நான் வெளில போயிட்டு அப்புறமா வந்து ஈவினிங் லைவ் போகணும். இவ்வளோ ஒரு ரொம்ப நானே என்னோட டைட் ஸ்கெடியூலில் வச்சுட்டு இருக்கேன். வெளியே போகணுன்னா கடலூர் போகணும். சாரி, ஐயோ இவ்வளோ சரி பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிப்பேன். என்னாச்சு? ஓகே நண்பர்களே, இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசியாச்சு. இந்த வீக் அவ்வளோவா பெருசாக எந்த விஷயமும் இல்லை பேசுறதுக்கு. தினைக்கு வீடியோ போடணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக போகணுன்னா ஒரு கண்டென்ட் வேணும், ஒரு மார்ஜின் வேணும். ஓகே, வேறு இது மட்டும் இது ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் ஏந்திரிச்ச உடனே சரி இன்றைக்கான வேலை என்னென்னா, காலைல வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஈவினிங்காக வந்து லைவ் போடணும் அப்படிங்கிறது தான் ஒர்க்காக இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற பிளான் படி பார்த்தா காலையில் ஏந்திரிச்சோடனே பிளானே மாறி போச்சு. நான் காலையில் ஏந்திரிச்சோடனே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். அவங்க கூட தான் வெளியே போகிற மாதிரி ஐடியா, ஆனால் வேறு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஐடியா. பட்டு நாங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல மீட் பண்ணிப்போம், அந்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு பார்த்தா இப்போ திடீர்னு அவன் ஒரு ஃபோன் பண்ணி இங்கே போகலான்டான்னு சொல்லி அவன் ஒன்று சஜஸ்ட் பண்ணான். சரி ஓகே, வேணான்னு சொல்ல முடியல, அந்த இடம் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு வேறு சொன்னான். அதனால் நாங்கள் இப்போ அங்கே கிளம்பிட்டுருக்கோம். என்னால் நான் அங்கே போகிறேன், முடிஞ்சால் நம்மளாக போவோம். அதை நம்மளானா முடிஞ்சால் நான் அங்கே போய் ஷூட் பண்ணுறேன், அதனால தான் நம்மளான்னு இல்லை, நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த இதோட ஓவர்வியூ. அப்புறம் வேறு என்ன, எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு போக முடியாது, அதனால் நான் தான் போகிறேன். தப்பாக இருக்காங்க. அதை கண்டிப்பாக விலாக் பண்ணுவோம், கண்டிப்பாக விலாக் பண்ணுவோம். வெளியே போய் ஷூட் பண்ணுவோம். வெளியே போய் ஷூட் பண்ண வீடியோ 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலில், போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு சூப்பராக இருக்கும். ஒன்று அந்த டிவி திருப்பம் ஒன்று, அதை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் எதிர்பார்த்து போகாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோனையும் வச்சுக்கிட்டு எதையும் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட் பேலன்ஸ் பண்ணி எடுத்துருப்பேன். போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் சரி, கால் பண்ணேன். காலையில் என்னாச்சு, சரி பசி. காலைல இங்கே இடியாப்பம் வைப்பாங்க, இடியாப்பமா அந்த புட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலைல வைக்கலான்னு மாங்கலாம் வந்துட்டு சவுண்டு கேட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரமாக கேட்டு இருந்துச்சு. சரி இங்கே தான் இருப்பாங்க போதுன்னு சொல்லிட்டு நான் கூலாக விட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக கேட்டுச்சு, போய் வைக்கிறப்போ பார்த்து டக்குன்னு ஆளை காணும். அப்படியே அந்த டேர்னிங்கில் வேக சல்லுன்னு போகிறது மட்டும் தெரிஞ்சுது. சரி இறங்கி போய் பார்த்தா அந்த டேர்னிங்கில் சல்லுன்னு அப்படி திரும்பிட்டாங்க. அப்படியே சல்லுன்னு போயிட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி அதுவும் சாப்பிட முடியல. சரி ஓகே, இன்றைக்கி டே எப்படி தான் காலைல ஆரம்பிச்சிது. மார்னிங் தான் சொன்னேனே, எல்லாருமே வேகமாக கிளம்பிட்டு இருப்பாங்க, அதனால் எல்லோரும் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னாலே வீடியோ எடுக்க முடியும். அது கொஞ்சம் டைட்டாக தான் ஃப்ரெண்ட் போயிட்டுருக்கு. பிஜேவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ டெய்லி ரொட்டீனை எடுத்து போடணுங்கிறது ரொம்ப கஷ்டம். விஜேவோட ஒர்க்கே என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? ஒரு விஷயத்தை வந்து தொகுக்கிறது, ஹோஸ்ட் பண்ணுறது, ஆங்கர் பண்ணுறது, அதுதான். பட் அதையும் தாண்டி நான் விஜேவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குது, ஒரு விஜேக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன் நான் அண்டு திஸ் இஸ் மை ரொட்டீன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சிச்சு. மை விஜே ஃபார் விஜேபிவி. வெல்கம். இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஜேவோட டெய்லி ரொட்டீன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் டெய்லி ரொட்டீன் போட வேணாம்னு தான் நினச்சேன், பட் ஸ்டில் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, யாரும் பெருசாக காமிச்சது கிடையாது, நம்ம காமிப்போம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய பண்ணுவோம். இது ஒன்று ஸ்டார்டிங்கு. அடுத்து லைவில் இன்னும் நிறையா பண்ண போகிறோம். லைவ் தான் ரொம்ப ஹியூஜ் திங்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா வீடியோவே பெரிய திங்காக தான் இருக்கும். ஸோ ஓகே, பேசுறதெல்லாம் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வெளியே போகணும்.
ஸோ மல்டிபிள் கேம்ஸ். நண்பர்களே, நம்ம ஒரு கம்யூனிட்டி கேம், நான் ஏதாவது குவிஸ் போட்டேன்னா அதுக்கு பதில் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ரிப்ளை ஆன்சர் கொடுக்கணும். அதுமாதிரி கேமில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிப்போம். முடியாது அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன தோணுச்சுங்கிறத முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஐயோ, முதல்ல சொல்லணும் எல்லா வீடியோலையும். சரி, வேற என்ன? ஓகே நண்பர்களே, என்ன பார்த்துட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே நண்பர்களே, போயிட்டு வரேன். அன்டில் தென் see you, bye bye bye. ரொட்டீன் செக் நடந்து முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். and see you, have a good day. See you, bye, have a good day.